பேப்பருங்க தாராவத்தை கொடுத்துட்டீங்க. பேப்பர்லாம் என்ன இருக்கு? ஆமா, நல்லா பச்சை கலர் நல்ல ஸ்கிரீன்ல காட்டு. இது நீ வச்சுக்க, சின்னதா இருக்கு, இதை வச்சுக்க. எனக்கு அதெல்லாம் கொடுங்க. இரு சென்னை போச்சு. ஓகே, நம்ம தலைவரே வச்சாரு. நிறைய இருக்கியா? தம்பி டீ குடிச்சிட்டீங்களா தம்பி? இல்ல டீ குடிச்சிட்டீங்களா? இல்ல போய் தான் அழகா இருக்காங்க பாரு. ஓகே. வெறும் 19,000 ரூபாய். தம்பி நீ எதை பத்தி இப்ப வாயப்படுறதுன்னு எனக்கு தெரியும். எதை பத்தி வாயப்படுறதுன்னு எனக்கு தெரியுது. இப்ப 20 கோடி. சரி விடுங்க. இங்க பாருங்க, கிறிஸ்தவ சபைக்கு வந்தபோது கொடூரம், 4 சிறுமிகள் பாலியல் பலாத்காரம், மத போதகருக்கு தூக்கு தண்டனை, நெல்லை கோர்ட்டு அதிரடி தீர்ப்பு. தெரியாதா? இது ஒரு பயங்கரமான கேஸ். அவருக்கு வந்து தூக்கு கொடுத்துட்டாங்க. வந்து இதெல்லாம் இப்ப திமுக அரசு இருந்தப்ப இதெல்லாம் போடப்பட்ட கேஸ். ஆக்சுவலா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, போன அரசுல ஆட்சி காலத்துல இந்த மாதிரியான போடப்பட்ட கேஸுகள் எல்லாத்தையுமே உடனே 6 மாசத்துக்குள்ள எல்லாத்தையுமே அவங்க தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க. அது விளாதி குளத்துல அந்த சிறுமி அந்த பாலியல் பலாத்காரமா இருக்கலாம், ஞானசேகரன் பிரச்சனையா இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையா இருக்கட்டும், இந்த பிரச்சனையா இருக்கட்டும், அஜித்குமார் கொலை வழக்கு பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா வழக்குமே உடனே அவங்க வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது சம்பந்தமா இன்னொரு நியூஸ் நான் அந்த நிதி பார்த்தேன். உத்தரப்பிரதேச ஒரு மாவட்டத்துல யாரோ ஒரு நீதிபதி இருந்தானா, அந்த ஆளு 60 நாள்ல 22 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாமா. மரண தண்டனை 60 நாள்ல. பயந்து போய் கொலிஜ் என்ன பண்ணிருக்கு, முதல்ல அவனை தூக்கி வந்து இடத்த விட்டு மாத்துன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சிருக்காங்க. பயந்து போயிட்டாங்க, என்ன இது இப்படி கொடுத்துருக்கானே அப்படின்ட்டு. உத்தரப்பிரதேசத்துல இல்ல, இந்தியால கேபிட்டல் பனிஷ்மெண்டே கூடாதுன்னு பேசிக்கிட்டு உனக்கு அம்பி கும்பாடா, உனக்கு கும்பா கம்பிடா, கவியும் குபாம் அப்படின்னு எழுதிட்டாங்க. விஜய் அரசின் இரட்டை வேடம் அம்பலம், பட்டியலின மாணவர்களின் வாழ்வை சிதைக்கிறது தாவேக அரசு. திமுக சட்டத்துறை இணை செயலாளர் ஈ. பரந்தாமன் குற்றச்சாட்டு. ஏன்ப்பா போய் எதை படிச்சுட்டு சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? அந்த நியூஸ் தான் சிரிச்சியா? வீடியோ பார்த்தேன். பரந்தாமன் அவர்களுக்கு நீ எதிராக பேசுறியா? அவருக்காக பேசல, அவர்கிட்ட நேத்து கூட போன் பண்ணேன். அது வேற வீடியோ, இது பேசிட்டு இருக்கேன் நானு. நான் சிங்கில சிரிச்சு வச்சிருக்கேன். சிரிச்சு வைக்கிறான் பாரு. அந்த செய்தியை எதுக்கு சொல்ல, எதுக்கு சிரிச்சா? இல்ல, அது அடுத்த செய்தி நான் கடைசியா படிக்கிறேன், இதோட அதை படிக்க முடியாது. நான் அதை பார்த்துட்டு சரி என்ன சொன்னாரு? தாவேகா இரட்டை வேடம் போடுகிறது. விஜய் அரசின் இரட்டை வேடம் அம்பலம், பட்டியலின மாணவர்களின் வாழ்வை சிதைக்கிறது தாவேக அரசு. இதுக்கு நான் சிரிச்சாலும் அது மேட்ச் ஆகுமே. ஆமா, அம்பலம் ஆயிருக்குல்ல. அப்படி சிரிக்கிறீங்க. என்ன இரட்டை வேடங்கிறது? அதான் அந்த அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்துல வந்து பணம் கொடுத்தாச்சு அப்படின்னு பன்னீர்செல்வம் போய் சொன்னாரு சட்டப்பேரவையில. அது வந்து பாரதாசன் வந்து தெளிவா சொல்லிட்டாப்ல, அப்படிலாம் பணம் வந்து சேரல, இப்பயே நான் வந்து போன தடவை சாங்ஷன் ஆன அமௌண்ட் எடுத்து கொடுத்தா நான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன்னு அவர் சொல்லிட்டாப்ல. இது வந்து அப்பட்டமான பொய். இது ஊழல் நடந்திருக்காதுல? இது ஊழல்லாம் நடக்கல, தவறு நடந்திருக்கு. வன்னியரசனே பொய் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் 360 மாணவர்கள் போறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுல 316 மாணவர்களுக்கு விசா ரிஜெக்ஷன்ல தான் இருக்கு. வாழ்க்கை என்னங்கிறதுன்னு தெரியல. இதை பத்தி எந்த ஐயப்பாடும் இல்லாம அதாவது திட்டம் கொடுக்கல ஒன்னும் செய்யலாங்க வேண்டியது. திட்டம் கொடுத்தா அதை ஒழுங்கா பயன்படுத்துறது கிடையாது. நிதியை மட்டும் அதிகமா சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து மாணவர்களுக்கு இன்னும் ஒப்புதல் கொடுக்கல. அவங்க வாழ்க்கை என்னங்கிறது என்னன்னே அப்படி பண்ணா என்னப்பா அப்படி பண்ணலாமாப்பா? அதுதான் வந்து பார்த்தாமையா இருக்கு. நீ என்ன படிச்சு சிரிச்சா சொல்றா? கடைசி நியூஸ்னா அது கடைசி ஜிகே வசனம் பத்தினதா? நாங்க காமெடி சீரியல் வாசிக்கிறது. தொகுதி மறுவரையில் மாநில பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. அமித்ஷா தலைமையில் நடந்த முதல் மந்திரிகள் மாநாட்டில் விஜய் பேச்சு. தொகுதி மறுவரையில் மாநில பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. பல தடவை சொல்லியாச்சு, காப்பாத்தி விடாதீங்கன்னு. என்னது அவங்கள படிக்க சொல்லுங்க. அதை கரெக்டா நானே பார்த்தேன். அந்த புள்ள கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுது. தமிழ் பார்த்தோன்னா கொஞ்சம் எக்ஸைட் ஆடுற. கரெக்டா தானே முடிச்சு? ஆமா கரெக்ட் தான். அமித்ஷா தலைமையில் நடந்த எங்க நடந்துச்சு முதல்ல? அது கோவளத்தில் தானே? மகாபலிபுரம். கோவளம் மகாபலிபுரம், கோவளம் இல்ல. பீச் ஹவுஸ்ல கொண்டு வடையெல்லாம் கொடுத்தாப்புல மாநில பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. அதாவது என்ன இருந்தாப்புல, நீங்க வந்து மாநில பிரதிநிதித்துவம் குறையாத அளவுக்கு நீங்கள் வந்து அனுமதி தருக. அவர் என்ன கேக்குறாருன்னா வந்து அந்த ப்ரொபோசல் இல்லாம யாருக்கும் பாதகம் இல்லாம பண்ணல, நீங்க உத்தரவாதம் தருக அப்படின்னு நம்ம கேள்வி என்னன்னா, நீங்க வந்து ரெசல்யூஷன் அப்படி பாஸ் பண்ணலையே, நீங்க அனைத்து கட்சி கூட்டம் வந்து நீங்க அப்படி போடலையே, நீங்க என்னன்னு போட்டீங்க?
இது வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில பாஸ் பண்ண அந்த தீர்மானத்துக்கே எதிரான ஒரு முடிவை வந்து இந்த மீட்டிங்ல எடுத்துருக்காங்க. இந்த மீட்டிங் வந்து ஏதோ சும்மா அமித்ஷா 4-5 சிஎம் கொடுத்து பாக்குறாருங்கிறது இல்ல, அது வந்து கவுன்சில் மீட்டிங். ஸோ இதுவும் கான்ஸ்டியூஷனலி வர்றது, சட்டப்பேரவையும் கான்ஸ்டியூஷனலி வர்றது. சட்டப்பேரவையில் ஒரு நிலைப்பாடு, இது ஒரு நிலைப்பாடுங்கிறது அகைன் வேடம். இப்போ 3 முகத்துல ரஜினிக்கு 3 பேர் வரும். 3 ரஜினிக்கு ஒருத்தருக்கு என்னென்ன பேர் வரும்? ஐயோ மறந்து. அலெக்ஸ் பாண்டியன் ஒன்று வரும், அது மட்டும் நல்லா தெரியும். அப்புறம் வந்து அவ்வளோதான் தெரியும். ஏன் கேக்குறேன், அது மாதிரிதான் இருக்கு. வந்து டீலிமிட்டேஷன்னா ஒரு ஒண்ணும் கிடையாது, அது சும்மா அதான் அன்னியன் வச்சுக்கலாம் தம்பி. அன்னியன், அம்பி, ரெமோ பத்தாதுண்ணே. ரெமோவை நீங்கள் அரசியல் கொண்டு வந்தால் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் வேற, அது சாக்லேட் பாய், அது வேற. அலெக்ஸ் பாண்டியன், அருண், ஜான், 3 கேரக்டர். ஜான் அருண் பொருந்ததுல எல்லாமே கரெக்டா இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து டீலிமிட்டேஷனே வந்து பாஜக திமுக சதி, அது வந்து யாரு? அலெக்ஸ் பாண்டியன். அப்புறம் வந்து இல்ல டீலிமிட்டேஷனே கூடாது, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன். அதுக்கப்புறம் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் திமுக கூட சேர்ந்து கேட்டாங்க, அது வந்து யாரு? அருண். இப்போ வந்து பார்த்து தருக ஐயா வருக, இது வந்து ஜான். நல்லா இருக்கு இது படி. 10 கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட உத்தரவு. எப்பயோ படிச்சு முடிச்சிட்டல, ஏற்கனவே படிச்சு. ஐயா இப்ப இதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கைத்தறி நெசவாளர்களுக்கு விஜய் வாக்குறுதியில் என்ன கொடுத்தாருன்னு தேடி இருக்கு. வாட்ஸ்அப் அது வந்து இது சொன்னாப்லையே, விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி தானே போயிட்டு அந்த கோஆப்டெக்ஸ் எல்லாம் திறந்து வச்சாப்ல. ஆமாமா, இப்ப என்ன மூடி போயிங்களா? ஹலோ, அது வந்து அதான் முன்னாடியே நம்ம பேசினதுதான். அது திமுக பீரியட்ல கட்டி அவங்க நம்ம ஒரு நேருவா இல்ல யாரோ சொன்னாங்கன்னா நேரு தான் சொன்னாரு, நாங்க நல்லா கட்டி பலபலன்னு வச்சிருக்கோம், நீங்க இந்த அடுத்த வாரம் கூட போய் திறக்க போறீங்க. அந்த மாதிரிதான் அது கட்டி வச்சிருப்பாங்க, போய் திறப்பாங்க. இந்த இல்லற வாழ்வில் சாதாரண கருத்து வேறுபாடுகள் சித்திரவதை ஆகாது. கணவன் விவாகரத்து மனுவை தள்ளுபடி செய்து ஹைகோர்ட் உத்தரவு. என்ன சொல்றாங்க? டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் நாட் வயலன்ஸ்ங்கறாப்லையா? இல்ல சாதாரண ஒரு வேறுபாடு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு சித்திரவதை எல்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமணமின்றி சேர்ந்து வாழ்வோர் விஷயத்தில் தலையிட முடியாது டெல்லி ஹைகோர்ட். அதாவது லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, லிவிங்ஸ்டன், அவங்கள்ட்ட நீங்க எதையும் போய் கேட்க முடியாது. ஏன் கல்யாணம் பண்ணல அப்படிலாம் நீங்க உங்கள்ட்ட கேட்க கூடாது, அதெல்லாம் கேட்க முடியாது. போங்க, யாரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல யாரா இருந்தாலும். அம்மா உனக்கு தான் சொல்றேன், இல்ல ஒண்ணு மாதிரி இளையோருக்கு சொல்றேன், உனக்கு இல்ல ஒண்ணு மாதிரி இளையோருக்கு சொல்றேன். ரேஷன் அரிசியை ஆடு கோழி தீவனத்துக்காகவே மக்கள் பயன்படுத்துகிறார்கள். அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சால் சட்டசபையில் வெடித்த விவாதம். நீ கோழி திங்கிறது இல்லையா? அப்ப கோழி திங்கிறது இல்லையான்னு கேக்குறேன். இல்ல முதல்ல அந்த பாயிண்ட்டுக்கே போக தேவையில்ல. இல்ல அந்த பாயிண்ட் தான் வரேன். இல்ல முதல்ல அதுக்கு முன்னாடியே ஐயா நீங்க வந்து நிலபலன்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து கடைசியில ஏதோ பின்கட்டைக்கோ டாக்ஸிக்கோ யாருக்கோ ஒரு வந்து பேட்டி கொடுத்துருக்காப்புல. அதுல வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து உட்காந்துருக்குமா, ஃபார்ம் ஹவுஸ்ல உட்காந்து வேடிக்கை பார்க்காதமா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படிலாம் பேசியிருக்காரு. உங்களுக்கு பகுமானமா வந்து ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, நீங்க எம்ஜிஆர்ட்ட மாவட்ட செயலாளர் பதவி வாங்குறதுக்கு முன்னாடியே 100-150 புல்லட்ல பரேடு போனவரு, உங்களுக்கு அந்த பகுமானம் இருக்கு, நீங்க பேசுவீங்க. எங்க ஊர்ல ஓஏபி பென்ஷன் வாங்குற வயசான அப்பத்தாலாம் ஏதோ போயிட்டீங்க. இல்ல இது என்னன்னு கேக்குறேன். இது உங்க சொல்றது வெக்கமா இல்லையா? செங்கோட்டையன் 50 வருஷம் நீங்க தானே அமைச்சரோட இருந்தீங்க, அது அவரே ஒத்துக்கிறாரு. ரேஷன் அரிசி வந்து புழுத்து போயிருக்குன்னு எப்படி நீங்க ஒத்துக்குவீங்க? இது உங்க மேல நீங்க காரி துப்பிக்கிறது இல்லையா? அதை நான் கேக்குறேன். கடை செய்தி படிமா ஆயில் காப்பீடு நெசவாளர்களுக்கு அரசு சார்பில் 10 லட்சம் ஆயில் காப்பீடு. எங்க அண்ணன் கொடுப்பாரு. 10 கோஆப்டெக்ஸ்ல வேலை செஞ்ச ஊழியர்கள் அனைவருக்கும் 10 லட்சம் கொடுப்பாரு. செலவை குறைக்க நூல் மற்றும் சாயம் உள்ளிட்டவர்களுக்கு 50% மானியம் வழங்கப்படும். புது ஆலையை நீங்க உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தா அதுல இந்த சலுகை வருது. இல்ல அந்த பத்தி மூடிய ஒரு சலுகை தான், திறந்திருந்தானே வேணா வாங்கணும். என்ன இப்படி இருக்கு? போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தொடர்பாக சுற்றறிக்கை விடுக்கப்பட்டது ஏன்? உயர்கல்வித்துறை அமைச்சர் விளக்கம். இவருதான் விட்டாரா? அத வந்து நம்ம அடுத்த செய்தி இதுல வந்து நிச்சயமாக விளக்கமாக பேசுவோம். அது ஒரு பெரிய டாபிக். அப்படியா? ஆமா. அதனால அத வந்து என்ன டாக்ஸ் வருது?
இன்னோசன்ட் டாக்ஸில் நீயா 1ல 2 ப்ரமோஷன் வரணையா இன்னோசன்ட் டாக்ஸில் அந்த விரிவான செய்தி வரும். ஏமா கடை செய்தி என்னமா படிக்க போற? 7015 கோடி மதிப்பில் மகளிரை தொழில் முனைவோருக்காக சிங்கப்பெண்கள் கடன் திட்டம். கூட்டுறவுத்துறை அமைச்சர் அறிவிப்பு. ஜெராக்ஸ் போறதுல நல்லா போடுறாங்க. ஒண்ணு இல்ல, ஸ்டிக்கர் தான். ஸ்டிக்கர் தான். நீ சொன்ன மாதிரி இன்னும் உதயநிதி பேரை மட்டும் தான் நான் மாத்தல அவங்க. எல்லா பேரையும் மாத்திடுவாங்க. அந்த எபிசோட்லயே சொல்லியாச்சு இந்த ஜோக்கு செத்துருச்சுன்னு. மீண்டும் மீண்டும் மாண்புமிகு உறுப்பினர் செத்த ஜோக்கு நீக்கப்படுது. நேரம் வரை முடிக்கப்படுது.